வணக்கம் நட்புகளே. காலையிலே எழுந்திரிச்சோன்னே மாமா என்னடா அடுப்படியில் நின்று வீடியோ போடுறாருன்னு பார்க்காதீங்க. சூர்யாவுடைய சுற்றுலா சர்டிஃபிகேட் சுற்றுலா பயணத்திட்டம் இன்னும் முடியலை, அது கண்டினியூ போய்கிட்டு இருக்குது. சரி, அதுக்கடையில் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சேன். இந்த அடுப்பில் பால் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. பால் வச்சாச்சு, அதுக்கப்புறம் கிட்ட காப்பி தூள் வச்சாச்சு, எல்லாம் போட்டு லேசாக சர்க்கரையை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுவேன், இப்போ எடுத்து அதுக்கடுத்து இன்னும் நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும். முதல்ல காப்பி போடுறேன் நான். காப்பி இந்த வருங்க, இவ்வளோ தான் நான் குடிப்பேன், அவ்வளோதான் அளவு. அது மீதி பால் இது எங்கள் பப்புவுக்கு. சுப்பு இருந்தால் சுப்புவுக்கு போட்டு கொடுப்பேன், சுப்பு இல்லை, அதனால் எனக்கு மாத்திரம் இவ்வளோ தான். காலையில் நான் குடிக்கிற காப்பி தான், இவ்வளோ தான் காப்பி. இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன், ஒரு 2 ஆற்று ஆற்றுவேன், அவ்வளோதான். இது போக இன்னொன்று என்ன இருக்குது, காலைல இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த பாருங்கள், ஜிலேபி கண்ட மீன். அம்மணி வர்றாங்கன்னு சொல்லி போய் ஒரு 2 கிலோ மீன் வாங்கி அதை உப்பு போட்டு குளிக்க வச்சுருக்கேன். உயிர்கண்டை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுபோக மாங்காய், இந்த ஒரு மாங்காய் ஒன்று வாங்கினேன், நல்லா கல்லா மாங்காய், சூப்பர் மாங்காய். தக்காளி ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். பச்சை மிளகா இந்த வாங்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லி இந்த இருக்குது, எல்லாமே வாங்கியாச்சு. இவ்வளவு தான். இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ண போகிறேன். அந்த அம்மா எப்போ வருது என்னான்னு சொல்லி எனக்கு தெரியாது. சமையல் என் சமையல் தான். அதுபோக இந்த நேற்று நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சது, இது போக இந்த 3 நாள் முந்தா நாளுக்குள்ளே சோத்து பானைக்குள்ளே அப்படியே இந்த சோறு இருந்துருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. அதை தூக்கி குப்பைக்காரமாக வருதுன்னு நினைக்கிறேன். குப்பைக்காரமாகவே தான். இருங்க, அப்படியே அதை கொண்டுகிட்டு போய் ஃப்ரெண்டில் அப்போ தான் அந்த அம்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தோதாக இருக்கும். பாருங்கள், என் வேலையை பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு, அன்றாட பொழப்புன்னு இருக்கு. ஐயா, கீழே பாக்கெட் பிஞ்சு வச்சு அதோட கொண்டு போகிறேன். ஏக்கா இந்தாங்க, 1 நிமிஷம் இருங்க. ஒரு வேளைக்கு 2 வேளை தான் வைக்கிறேன் நான். ஏக்கா அப்படியே வாளியை காட்டுங்கக்கா. இந்தாங்க, பாக்கெட்டு பிஞ்சிருச்சு அடியில். ரைட், அவ்வளோதாக்கா. மீதி எல்லாத்தையும் நேற்றே போட. இங்கே இருங்க, சோத்தை எடுத்து போட்டேன். ஐயய்ய, என் காலெலாம் ஆகிப்போச்சு. இங்கே வருங்க, என் காலில் ஷோ கொடுமாடா. நீ என்னத்தான் சொல்கிறது தெரில. பாக்கெட்டு பிஞ்சு போன பாக்கெட்டு. ஐயோ, வீட்டுக்கு கீழே வேறு இங்கே வருங்க சிந்திருச்சே வரிசையாக போச்சு. இதை புறம் துடைக்கணும். இங்கே வருங்க, போச்சுடா. இங்கே வரு. ஐயையோ இவ்வளவு கிடக்கு, அங்கே வேறு கொட்டிருச்சு. பிஞ்சு போன பாக்கெட்டுன்னு பார்க்காம நான் பாட்டுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டேன் போல். ஸோ வந்தவொடனே வைவாலே. 1 நிமிஷம் இருங்க, கையை கழுவிக்கிறேன். இங்கே வருங்க, இதுக்கப்புறம் துடைக்கணும். என் காலில் வேறு ஆயிருக்கு. சரி பரவாயில்ல, இது அப்படியே போய் துடைச்சிருவோம். இப்போ துடைக்கக்கூடாது, இருங்க, நான் வீடியோ போட்டுட்டு அப்புறமா துடைக்கிறேன். இதுக்கு தான் சொல்கிறது. ஏம்மா இங்கே வேறு. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க பேசுவோம். இப்போ தான் விவரத்துக்கு வர்றேன். கம் டு த பாயிண்ட். அதாவது என் வேலையை பார்த்தீங்களா, என்ன தான் இவ 3 நாளாக நான் அங்கே போனேன் இங்கே போனேன், நான் கூட திருச்செந்தூர் போனான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தாராபுரத்துலேயே 3 நாளை ஒப்பேற்றிட்டு நேற்று இதில் இன்னொரு விஷயம் வேறு சொன்னான். அதாவது வண்டி எடுத்துகிட்டு நான் வந்துடுவான். காலையிலே வெள்ளனை 6 மணிக்கு கிளம்பி ஒரு 9 மணி 10 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி நீ வந்துரு. நான் அப்படியே நான் திலீப்பா கோகுலு 3 பேரும் கிளம்பி காரில் வந்துடுறோம் அப்படின்டா. காரில்? ஆமாம். நீங்கள் காரில்? ஆமாம், நாங்கள் காரில் அப்படின்னா. பொடி பொசக்கட்டவளே, இங்கேருந்து போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டா போனேன், நீயா தானே போனேன். நான் போகிறேன், என்கிட்ட காலைல நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வீடியோ போட்டு வரும்போது நீ வீட்டில் இருந்தியா? இல்லை, எப்படி போனியோ அதே மாதிரி வா. அதை விட்டு நான் கார் எடுத்துகிட்டு வா. இங்கேருந்து 3 பேருக்கு அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ வரும்?
ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு, இவனுக்கு கோகுலுக்கு அரை டிக்கெட்டு, அவனுக்கு முழு டிக்கெட்டு, இவளுக்கு முழு டிக்கெட்டு, மொத்தம் 2.5 டிக்கெட்டு. ஒரு டிக்கெட்டு 110 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 250 ரூபா 300 முடிய வேண்டிய வேலையை இங்கேருந்து நான் 2000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு போக 110 கிலோமீட்ரு, வர 110 கிலோமீட்ரு அலையணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? பற்றிங்களா பேச்சு வாக்கில் காப்பியை வச்சுட்டு வந்துட்டேன். ஐயய்ய, சாரி. இதுக்கு தான் நான் ஒரு பேச்சை பிடிச்சேன்னா அதுக்கடுத்து அதுலேயே இருந்துருவேன். என் வேலையே இதுதான். ஒரு வேலைக்கு 2 வேலை வைக்கிறது தான் என் பழக்கம். மறந்துட்டேன். அதுக்கப்புறம் காப்பி போட்டு வேஸ்ட்டு ஆறி போயிடும். லேசாக குடிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? 350 ரூபா 300 முடிய வேண்டிய பிரச்சனையை இங்கேருந்து நான் கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து போய் இவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு எனக்கு என்ன அவசியம் இதுவா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? நீ போனது எப்படி போனியோ அதே மாதிரி நீ திரும்பி வா. முதல்ல உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. ஏன்னா 2 நாளாக நீ ஒரு தெளிவான ஒரு நாடகத்தை போட்டுட்டு இன்றைக்கி திருப்பி உன்னை அடிமையாக்குற மாதிரி நீ இப்போ வர்ற. 2 நாளாக எங்கே போனேன்னு தெரியலை, ஃபோனும் எடுக்கலை, யாருக்கும் தகவலும் சொல்லலை, விழுதுகளுக்கும் சொல்லலை, மீடியாவிலையும் நான் அங்கே இருக்கேன்னு பேசலை. ஆனால் 2 நாள் என்னையும் சுவிட்ச் ஆஃப், அதாவது நம்பர் பிளாக்கு போட்டு விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு என்னை எப்படி நீ அதிகாரம் பண்ணலாம்? நான் கேட்பேனா கேட்க மாட்டேன்னா? 2 நாளாக என்ன பண்ணுனேங்கிறது எனக்கு மண்டைக்குள்ளே அப்படியே குழப்பமாகவே இருக்குது. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் என்ன இதை நான் எப்படி தெரியுமா, இந்த இதில் மாதிரி தான் இருக்குது ஆனால் இல்லை. ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதுவே வேறு மாதிரி இருக்குது. அந்த கதையை இப்போ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணியிருக்கா. ஆனால் அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்காமல் எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. மண்டை மூளையெல்லாம் குழம்புது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? பொறுமையாக கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல அன்பு ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேர் என்னென்னா அன்பாக பேசுகிறது. வாமா உட்காரு. எங்கே போனேன்? சரி, அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் எதுக்கு அங்கே நீ ரூம் போட்டு தங்கின? சரி, தங்கிட்டேன், டயர்டாக இருக்குன்னு தங்கினேன். அது நாள். சரி, மறுநாள் காலையில் எந்திரிச்சிருப்பீல, ப்ரெஷ்அப் ஆகிருப்பீல, அப்படியே கிளம்பி நீ ஊருக்கு வந்திருக்க வேண்டியது தானே. மறுநாளும் ஏன் கண்டினியூ பண்ண? அதுக்கு என்ன காரணம்? அதையும் கேட்கணுமா இல்லையா? அதாவதுங்க, நம்ம ஒன்றும் சொம்ப கிடையாது, சம்பாரித்து கொடுக்குற மிஷினும் கிடையாது, இவளுக்கு கொத்தடிமையும் கிடையாது. ஆல்ரெடி இவளை பற்றி ஏற்கனவே திருச்செந்தூர் போனப்போவே தூக்கி போட்டு 4 சாத்தியிருக்கணும். கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, யாரை கேட்டு என்னை அனுமதி இல்லாமல் கோயிலுக்கு போனால் கூட என்னை கேட்டுட்டு தான் போயிருக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? சரி விடுங்க, புனித ஸ்தலத்துக்கு போகிறேன், புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறேன், அதில் போய் நம்ம போய் அவளை அடித்தாலோ இல்லை ஏதாவது பேசினாலோ அந்த முருகையை நம்மளை தண்டிச்சிருவாருங்கிறதுக்காகத்தான் அவள் விஷயத்தில் நான் அந்த விஷயத்தில் விட்டுட்டேன். சரி போயிட்டு வரட்டும்னு. ஆனால் இதுவே தொடரக்கூடாதுல்ல. இப்போ நான் கோயிலுக்கு போனவ அடுத்து திருச்செந்தூர் முருகனை பார்த்தா, இப்போ அடுத்து பால விநாயகரை பார்த்துட்டான். இப்படியே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா இவ பண்ணிக்கிட்டே போனான்னா இந்த இன்றைக்குமே என்ன பிளான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவள் தேவையில்லாமல் அங்கே ரூம் போட்டு தங்குறதுக்கெலாம் வேலை கிடையாது. எப்படியும் அவன் நான் இன்றைக்கி நான் பிள்ளையை பார்க்கணும், என் பிள்ளைய 2 பேரையும் பார்க்கணும். அவங்க காலேஜ் போய் இப்போ எப்படியும் அவள் வெளியூரில் சேர்த்துட்டானா, இல்லை கோகுல மாத்திரம் அங்கேயே ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருந்துச்சு. இருங்க ஒரு நிமிஷம். கோகுல மதுரை ஸ்கூலில் சேர்க்குறதா ஒரு பிளான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இதை அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். சொல்லி இந்த மாதிரி அவனையும் மதுரையில் தான் சேர்க்க போகிறேன், இவனுக்கும் மதுரையில் காலேஜ் சீட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு ஒன்று. சரி, அப்போ நான் பிள்ளைகளை ஒருக்கா பார்த்துக்கிறேன், நீ இரு. நேற்று என்கிட்ட என்ன ஒரு கதை விட்டானா, பேய் கதை சொன்னான். நான் போனேன்னா திலீப்பாவும் நானும் போய் காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போனோமா, அப்போ அவங்க அப்பா பாலவிநாயகம் ஸ்கூலுக்கு ஃபோன் போட்டாரா, ஃபோன் போட்டு 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சார் சொன்னாராம். சொன்ன உடனே அவன் வாசல்லே உட்காந்துட்டானான். எங்கே அந்த ஸ்கூலு வாசலில், ஹாஸ்டல் வாசல்லே உட்காந்துட்டு போகவே இல்லையா. இவங்க ஒரு வழியாக போனாங்களாம். இப்போ அவன் வாசலில் உட்காரதை பார்த்த உடனே அப்படியே வேறு வழியாக திரும்பி இவங்க வேறு பக்கம் வந்துட்டாங்களாம். ஆனால் பாலவநாயகத்துக்கு தெரியாதான் இவங்க 2 பேர் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வந்தது, சர்டிஃபிகேட் வாங்கினது எதுவுமே. அப்புறம் போய் வாத்தியார்கிட்ட போய் கேட்டாராம், என் பொண்டாட்டி பிள்ளைகள் ஏன் வந்ததை நீங்கள் எங்கிட்ட சொல்லலை, நீங்கள் இதை சொல்லியிருக்கணும்ல, என்ன நீங்கள் ஒரு பேரண்ட்ஸை மீட் பண்ண விடலை,
ஒரு தகப்பனை மீட் பண்ண விடலை அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக கத்துனாராம். உடனே வாத்தியார் ஃபோன் பண்ணி, என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்னை இப்படி திட்டுறாரு, அவரை நீ என்னான்னு சொல்லி பார்த்துட்டு போமா அப்படின்ட்டாராம். அதனால் வந்து இப்போ அந்த அம்மா வந்து அங்கே இருந்து திருப்பி வந்து ஸ்கூலில் போய் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து என்ன பண்ணுறாங்களாம், 2 பேரும் 3 பேரும் அங்கே தங்கி இருந்து இப்போ காலையில் அவங்கள பார்த்துட்டு பாலவிநாயகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்களாம். அதில் இன்னொரு கதை வேறு சொன்னேன், விபூதி அடிக்கிற கதை. அது என்னதுன்னா, இன்றைக்கி வந்து அவங்கள பார்த்தா நான் வந்து அங்கே போக மாட்டேன். பசங்க 2 பேரையும் ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு, தாராபுரத்தில் ஒரு இடத்துக்கு நான் அனுப்பி விட்டு அங்கே வந்து அவன் போய் அவங்க 2 பேரையும் மீட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அவங்கள அப்படியே போங்கன்றுவானா, அவன் அந்த பக்கம் அப்படியே போயிடுவானா. இது நடக்கிற கதையை இது நம்புகிற மாதிரி இருக்க. அப்புறம் அவளே சொல்லிக்கிறா திருப்பி, நான் வந்து 2 பேரையும் அவன் பஸ் ஏற்றி விட்டு தான் அனுப்புவேன், அவங்க 2 பேரும் அனுப்பிட்டு நான் வரவேன். இந்த படம்லாம் அங்கே ஓட்டக்கூடாது. பார்க்க போகிறது நீங்கள் 3 பேரும் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு உங்களுடைய அந்த பிரிவு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்படியே கண் கலங்கி உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடிப்பு நாடகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எனக்கு நல்லவளாக நடக்க போகிறோங்கிறது எனக்கு கண் கூட அப்பட்டமாக தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், இது எனக்கு ஒரு பாடம். உன்னைய நம்பி உனக்காக நான் என் வீட்டுக்கு கூட போகாமல் இது இந்த வீடே கதின்னு சொல்லி 3 நாளாக கிடந்தேன் பற்றியா, என் புத்தியை செருப்பை கலட்டியே நான் அடிச்சுக்கிறணும். இதுதான் உண்மை. ஒரு நிமிஷம் இருங்க, காப்பியை குடிச்சு அடிச்சுக்கிறேன். அது வேறு ஆறி போகுது. ஏய் இங்கே வா. எனக்கு இது ஒரு பாடம். காரணம் ஏன் சொல்கிறேன்னா, என் குடும்பமும் என்னை நேற்று கூப்பிட்டுச்சு, கருப்பு படத்துக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு இங்கே வாங்கண்டாங்க. நான் போனேன்னா, ஒன்று விசுவாசமாக இருந்தால் 2 பேர் இருக்கணும். கம் டு த பாயிண்ட். இதுதான் ஃபைனலு. இதுக்கு மேலே நான் சொல்லி பேசி வளவளன்னு இழுக்க விரும்பலை. கம் டு த பாயிண்ட். ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஒன்று நீ எனக்கு விசுவாசமாக இரு, நான் உனக்கு இருக்கேன். இல்லை நான் உனக்கு விசுவாசமாக இருந்தால் நீ எனக்கு விசுவாசத்தை டபுள் மடங்கு காட்டணும். 2மே இல்லாமல் 2 பேருமே போலி வாழ்க்கை வாழக்கூடாது. நானாவது சரி பரவாயில்ல, என்ன தான் வந்து என் குடும்பம் அங்கிட்டு இருந்தாலும் நான் போகாமல் நீயே கதின்னு சொல்லி இந்த சோத்துக்காக நான் கிடக்கிறேன். இந்த நீ ஆக்கி போடுற இந்த 3 வேளை சோறு எனக்கு கிடைக்காது பாரு. இந்த நீ 2 நாள் இல்லை, நான் ஹோட்டலில் வாங்கி அழகாக சாப்பிட்டேன், இந்த நைட்டு சாப்பிட்டேன், நான் பாட்டுக்கு என் பொழப்ப ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு சோறுலாம் முக்கியம் கிடையாது. ஒரு விசுவாசம்னா கரெக்டாக இருக்கணும். சரி நம்ம அவருக்கு துரோகம் பண்ணலை, அவரும் நம்மளுக்கு துரோகம் பண்ணலைங்கிற நம்பிக்கையோடு வாழணும். இப்படி வந்து கால் கிளப்பிட்டு போய் 2 நாளாக தாராபுரத்துலேயே டேரா போடுறதுக்கு என்ன காரணம்? இந்த காரணத்துக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இல்லையா சத்தம் இல்லாமல் வா, என்ன இருக்குதோ சமமாக பிரிப்போம். நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும்? இந்த வர்ற வருமானத்தையும் இது வரைக்கும் சேர்த்து வச்ச பொருட்களையும் என்னுடைய சொத்துக்களையும் ஏன் வந்து நான் உங்கள்கிட்ட முழுசாக கொடுத்துட்டு வெறும் ஆளாக நாம் ஏன் போகணும்? ஓட்டாண்டி மாதிரி எல்லாமே வந்து எனக்கும் வேணும், எல்லாமே எனக்கு சம உரிமை உண்டு. நீ என்னை ஏமாற்றி இவ்வளோ நாள் சொத்து சேர்த்த, இனிமே அதுக்கு வேலை கிடையாது. உன்னுடைய உண்மையான குணம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ நடிப்பை போட்டு அப்படியே எனக்கும் நல்லவளாக நடந்துக்கிட்டு பாலவிநாயகத்துக்கும் எனக்கும் டிமிக்கி கொடுக்குற, அவனுக்கும் டிமிக்கி கொடுக்குற, எனக்கும் கம்பி நீட்டுற, அவனுக்கும் கம்பி நீட்டுற. ஆக இதில் என்ன இருக்குன்னா 2 பக்கமும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போகிற. இது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இந்த கோர்ட்டுக்கு போய் பாலவிநாயகத்தோட சொத்து வரணும், பாலவிநாயகத்தோட அம்மாட்ட போய் மாமியார்கிட்ட போய் சொத்தை வாங்குறதுக்காக அவனை கையெழுத்து போட வைக்கணும். இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். இப்போ நீங்கள் வந்தவொடனே தெரிஞ்சிடும். என்கிட்ட நேற்று நைட்டு சொன்னது சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வாங்கினது வந்து பாலா கிட்ட இல்லை, என்கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு தான் கொடுத்தாங்க. +2 மார்க் ஷீட்டையும் 10th மார்க் ஷீட்டையும் சர்டிஃபிகேட்டையும் டிசிஏவும் சொல்லியிருக்கேன். வரட்டும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கை இருக்குது. ஜிலேபி கண்ட மீனை பொரித்து குழம்பு வச்சு கொடுத்து குத்துவேன், கும்மாங்குத்து. வெயிட் பண்ணுங்கள். மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். பாய்.